எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா அதிகாரமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கின்ற வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொரிந்தியர்ல பவுல் சொல்லும்போது சொல்றார், இது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே மறுரூபமாக போகிறோம். இதை பவுல் சொன்னதுக்கு எடுத்துக்காட்டாக யாஷுவா இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்தபோது மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அந்த வசனத்தில் சொல்றாரு, 6 நாளைக்கு பின்பு யாஷுவா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனித்து கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். யாஷுவா இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் மறுரூபமாயிருக்கிறார். அவர் மறுரூபமானால் அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை தரித்த அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மறுரூபத்தை பற்றி இன்றைக்கு யாரும் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் யாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வல்லமை, ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து கடந்து நாம் அந்த உலகத்திற்கு போக வேண்டும். அந்த உலகத்திற்கு போக வேண்டுமானால் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். மறுரூபம் என்றால் என்ன? சரியாக நாம் அறிந்தோமையானால், ஒரு விதையானது மண்ணிலே மடிந்து அது முளைக்கிறதோ அப்போது அது மறுரூபமாக்கப்படுகிறது. அப்படியானால் மறுரூபம் என்றால் அந்த விதைக்கு அது செத்த பின்பு நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மறுரூபம் என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிற போது 3 வகையான மறுரூபத்தை குறித்து தேவன் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய 3 பாகங்களோடு கூட இருக்கிறான். அப்படியானால் மறுரூபம் இந்த 3 பாகத்திலும் நடக்க வேண்டும். ஒன்றாவது, நாம் ரோமருடைய புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்த